ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கேட்கின்ற 5 கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைத்தால் அந்த பதிலை எழுதிக் கொள்ளுங்கள். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களால் முடியாவிட்டால் அடுத்த கேள்விக்கு உடனே போங்கள். அதுவும் முடியாவிட்டால் படித்துவிட்டு போங்கள். ஆரம்பிக்கலாமா? உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு 5 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். 2005 மற்றும் 2010 பாராளுமன்ற தேர்தல் பிரபல தலைவர்களை தோற்கடித்தவர்களில் ஒரு 4 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். சர்வதேச அளவில் நடக்கின்ற அழகி போட்டிகளில் ஜெயித்த பெண்கள் ஒரு 4 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஆஸ்கார் விருது வாங்கிய 5 நடிகர் மற்றும் 5 நடிகைகளின் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பதில் உங்களுக்கே திருப்தியாக இருந்ததா? இல்லைதானே? நாம் யாருக்கும் கடந்த காலத்தின் தலைப்புச் செய்திகளோ அல்லது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தவர்களோ நினைவில் இருப்பதில்லை. இத்தனைக்கும் இவர்களெல்லாம் சாதாரண சாதனையாளர்கள் அல்ல. அந்த துறையில் உச்சத்தை தொட்டவர்கள், மிகப்பெரிய சாதனையாளர்கள். ஆனால் கைதட்டல்கள் காணாமல் போய்விடுகின்றன. சாதனைகள் மறக்கப்பட்டு விட்டன. விருதுகளும் பாராட்டுகளும் அவர்களுடனேயே புதைந்து போய்விடுகின்றன. இப்பொழுது இன்னொரு 5 கேள்விகள் கேட்கின்றேன். பதில் உடனே கிடைக்குதா என்று பாருங்கள். உங்கள் பள்ளி காலத்தில் மிகச் சிறப்பாக பாடம் நடத்திய 3 ஆசிரியர் பெயரை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய 3 நண்பர்களை சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சில பெயரை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றிய சிலரை கூறுங்கள். நீங்கள் யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயர்களை சொல்லுங்கள். சில மணித்துளிகளில் விடைகளை எழுதி குவித்திருப்பீர்களே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் பணக்காரர்களோ, புகழ்பெற்றவர்களோ, அல்லது பாராட்டுக்களை குவித்தவர்களோ, அல்லது எல்லோராலும் கொண்டாடப்படுபவர்களோ அல்ல. உங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களே. மற்றவர்களை மறக்கும் நீங்கள் இவர்களை மறப்பதில்லை. பணம், பட்டம், பதவி இவற்றின் மூலம் பெறும் புகழோ வெற்றியோ நிலையானதல்ல. பிறருக்கு உதவி செய்து பிறர் மீது அக்கறை கொண்டு ஒருவர் பெறும் புகழே வெற்றியானது. உங்கள் மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரிடம் இப்படி கேள்வி கேட்டு அவர்கள் ஒருவராவது விடையில் உங்கள் பெயரையும் சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். எனவே அடுத்தவர் நெஞ்சில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டுமென்றால் எப்போதும் நல்லதையே நினையுங்கள். எல்லோருக்கும் நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். முதலில் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களின் மனதில் நமக்கு இடம் இருக்கின்றதா என்று பார்ப்போம். நன்றி.